தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தானே அண்ணா. இந்த சீரியலில் மிர்சி செந்தில் அவர்கள் லீட் ரோல் நடிச்சிட்டு வராரு. அதாவது தாய் இல்லாமல் 4 சகோதரிக்கு அண்ணன் தாய் தகப்பன் சாதத்துலேருந்து எல்லா கடமைகளையும் செய்கிறாரு. இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் இருக்கும் நமக்கு இது மாதிரி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு ஏங்குற அளவுக்கு தான் இந்த சீரியலில் மிர்சி செந்தில் அவர்களோட நடிப்பு இருக்குது. அண்ணா சீரியலில் மிர்சி செந்தில் அவர்களுக்கு தங்கையாக ரத்னா கதாபாத்திரம் நடிச்சிருக்கும் நடிகையோடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இன்னில் பார்க்கலாம். அண்ணா சீரியலில் ரத்னா கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையோட நிஜ பெயர் சுனிதா சீனிவாசன். இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில் தான். இவங்க படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் சென்னையில் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இவங்க ஃப்ரெண்டோட அம்மா இவங்கள பார்த்துட்டு சுனிதாவை நீங்கள் சீரியலில் நடித்தா நல்லாயிருக்குப்பா நடிச்சா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு தான் சுனிதாவுக்கு சீரியல் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அப்போ தான் அவங்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படி வாய்ப்பு தேடி அடையும் போது பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான தெய்வமகள் சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த சீரியலில் நடிச்சது மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தானே சுனிதா சீனிவாசன். இவங்க தெய்வமகள் சீரியலில் சுஜாதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. தெய்வமகள் சீரியலில் ஹீரோட தங்கச்சி சுஜாதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலில் நடிக்கும்போது இவங்க எங்கேயாவது வெளியில் போனாங்கடா பார்க்குறவங்க எல்லாமே நீங்கள் தெய்வமகள் சீரியல் சுஜாதா தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த சீரியலில் உங்களுடைய நடிப்பு இருந்துச்சு. தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறம் சுமங்கலி சீரியல் நடிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான சந்திரலேகா சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக பட்டித்தொடி எங்கும் மிகவும் பிரபலமானவங்க தான் சுனிதா சீனிவாசன் அவங்க. அதன் பிறகு காட்டின் புலி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அன்பன் குசி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சுனிதா சீனிவாசன் அவர்கள் பெரும்பகுதி சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால இவங்களை யாரும் வெளியில் பார்த்தாலும் நீ ஒரு வில்லி தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் சீரியலில் இவங்களுடைய நடிப்பு இருக்கும். பிரபலமாக இருக்கக்கூடிய பல சேனலில் பல சீரியல் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் சுனிதா சீனிவாசன். தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் கிட்ட இருக்க அண்ணா சீரியல்லையும் சண்முகம் அவருடைய தங்கச்சி ரத்னா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் தான் சுனிதா சீனிவாசன் அவர்கள் பாசிட்டிவ் ரோல் நடிக்கிறாங்க. இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு சுனிதா அவங்க கடலில் குதிச்சிடுறாங்க. அண்ணன் சண்முகம் அவர்கள் தன்னுடைய தங்கச்சி ரத்னாத்தோடைய ரொம்பவே அலையிறாரு. இந்த சீரியல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் இப்படி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு ஏங்குற அளவுக்கு தான் இந்த சீரியலில் அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையப்படுத்தி கதையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அண்ணா சீரியலில் விரும்பி பார்ப்பீங்களா? அண்ணா சீரியலில் ரத்னாவோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சுனிதா சீனிவாசன் அவர்கள் நடித்த சீரியல்லே எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.